வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல சரியா நோட்டிபிகேஷன் வரலனா அதுல அப்டேட் வந்துடும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ செம்ம கோவமா அவங்க அப்பா கிட்டே சண்டை போடுறாரு. என்ன ஆனாலும் அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பிளானை நீங்க கைவிடலன்னா அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோன்னு போகிற மாதிரி இருக்கும்னு கோவமா இங்கிருந்து போயிட ஆள் வச்சு மிரட்டினதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பண்ணது தப்புங்கிற மாதிரி ஹீரோ அப்பா கிட்ட பேசுறாரு. ஆனா ஹீரோயினை கூட அவர் திட்ட தான் செய்யறாரு. உன்னோட ஒப்பீனியன் எல்லாம் நான் கேட்கல. இங்க நான் தான் உன்னோட பாஸ். நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு பயங்கர கோவமா சொல்ல, நீங்க கேட்க விரும்பலனாலும் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்ல விரும்புறேன். என்னதான் ஹீரோ உங்க கூட அப்படி சண்டை போட்டாலும் அவரோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நீங்க தேவைப்படுறீங்க. அவர் உங்களை மிஸ் பண்றாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி உங்க சண்டையெல்லாம் முடிச்சு அவரோட சம்மதத்தோடவே இந்த ப்ராஜெக்ட நடத்துற மாதிரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. சரி, ஹீரோயினுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல லாக் ஆயிருக்கிற அன்னைக்கு ஒரு 3 மணி இருக்கும். ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. அவரோட கனவுல அழுதுட்டே அப்பா கிட்ட போக அவரு ஹீரோ கிட்ட இருந்து விலகி போறாரு. மணி 4:45 ஆகுது. அந்த டைம் ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது தூக்கத்துல அழுதுட்டே ஹீரோ நடந்துட்டு இருக்காரு. எல்லாம் அந்த கனவுனாலதான். ஹீரோயின் அவரை கூப்பிடுறப்ப கூட அவர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கல. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இதுக்கு முன்னாடி ட்ரிப்ல ஒரு டைம் ஹீரோ இந்த மாதிரி அழுதுட்டே தூக்கத்துல நடந்திருப்பாரு. அப்பவும் ஹீரோயின் தான் ஹீரோவை பின்னாடி இருந்து கூப்பிட்டுருப்பாங்க. சடனா ஹீரோ கட்டி பிடிச்சிருப்பாங்க. இப்பவும் அதே தான் நடக்குது. ஆல்ரெடி தூக்கத்துல இருந்தவர் ஹீரோயின் மேலேயே சாஞ்சு தூங்கிட அப்பதான் அப்பா போகாதீங்கன்னா ஒரு முனங்கிறது ஹீரோயினுக்கு கேக்குது. கொஞ்ச நேரத்திலே ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிருப்பாங்க. இப்படிதான் அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் இங் டின்னோட கடைக்கு போய் எனக்கு இந்த செடி வேணும் அந்த செடி வேணும்னு ஏகப்பட்ட செடியை வாங்கி வச்சுக்கிறா. சரி, எல்லாத்துக்கும் பில் போட்டு தரேன்னு பில் போட்டா எக்கச்சக்கமா பில் எகிரிடுது. நான் இங்க வந்ததுக்கு இது வாங்குறது மட்டும் முக்கியமான காரணம் இல்ல. நீ ஹீரோ அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கல, அதனால உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அவர்கிட்ட எப்படியாவது பேசி ஹீரோனுக்கு கொடுத்த அந்த நெக்லஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொன்ன உடனே இதுக்குதான் இவதெல்லாம் பண்றான்னு ஆல்ரெடி டின்னுக்கு தெரியும். உனக்கு செடியும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு வெளியில துரத்தி விட்டுடுறான். அவர் உங்களை மிஸ் பண்றாரு. அவருக்கு நீங்க தேவைப்படுறீங்கன்னு ஹீரோயின் சொன்னதுனால ஹீரோ அப்பா சின்ன வயசுல அவங்க எடுத்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பா அம்மான்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு அந்த வீடியோவை பார்த்து மனுஷன் அழுகவே செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து அனுப்ப ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்க்க தான் போயிருக்காங்க. உங்க அப்பா கிட்ட எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதெல்லாம் பேசினேன். இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்லோ டவுன் பண்ண சொன்னேன். அவரும் ஸ்லோ டவுன் பண்றேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இந்த இடத்த பத்தி நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுமையா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இதுதான் என்னோட ஐடியா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஒன்னு பேப்பரை கிழிச்சு போட்டுருவாரு, இல்ல அங்கிருந்து எதுவும் சொல்லாம போயிடுவாருன்னு நினைச்சா ஹீரோ ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டாரு. இப்பதாங்க கரெக்டா அந்த ப்ளோ பாயிங்கிற விஷயம் என்னன்னு தெரிய வருது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஒரு லேண்ட் ஏரியா. இது ஹீரோட அம்மாக்கு சொந்தமானது. இந்த லேண்ட்ல அங்கங்க குழி மாதிரி தோண்டி உள்ள இருக்கிற ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் புது டெக்னிக்ஸ் மிஷின் அது இதெல்லாம் இல்லாம பழைய காலத்து டெக்னிக்ஸ் வச்சு மண்ணை எடுத்து ஆத்துல கழுவி ஜெம்ஸ் தயாரிக்கிறது தான் இவங்க பண்ற வேலை. சரி வா, இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஹீரோயினையும் அந்த குழிக்குள்ள கூட்டிட்டு போயிடா. எப்படி தோண்டணும்னு ஹீரோ சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல. ஒரு வழியா அதெல்லாம் தோண்டி மண்ணை பக்கெட்ல எடுத்து போட்டு அந்த மண்ணை கல்லு கூட இருந்து தனியா ஜலிச்சு எடுக்கிறதுக்கு ஆத்துல அதை கழுவுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஜெம் கிடைக்குது. அதை பத்தி கேட்க இதோட விலை ஒன்னும் பெருசா இருக்காது. 100,000 வருஷங்களா கல்லு கிறிஸ்டலா மாறி மண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறோமோ அப்பதான் அதோட உண்மையான வேல்யூவே நமக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோயின் அந்த ஜெம்ஸ்டோனோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க ஹீரோவை பாக்குறத வச்சு ஹீரோட வேல்யூ அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. டின் இங்க பாக்குறதுக்கு அவ ஆபீஸ்க்கே போயிருக்கா. அவ இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அவளோட ஆபீஸ்க்கு போய் அவளோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் முடிஞ்ச மேல் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. எங்க அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது நல்லது. ஏன்னா ரெண்டு பேரோட பிசினஸும் ஜுவல்லரி தானே. இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அந்த நெக்லஸ ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கி தரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு டின் சொல்லிடுறான். என்னடா இது, அன்னைக்கு நைட் ஹீரோயின் கூட வேலை பாக்குறவங்க எல்லாரும் ஃபேஷன் ஷோ மாதிரி அழகா ட்ரெஸ் போட்டு நடந்துட்டு இருக்கா. இது டிசைன் பண்ணதெல்லாம் அங்க வேலை பாக்குற குண்டா இருக்கிற இவன் தான். பேசாம நீ ஒரு கடை ஆரம்பிச்சிட வேண்டியதானு கேட்க என்னோட கனவும் அதுதான், ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு காசு இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல ஒவ்வொருத்தங்களும் அவங்க கனவை சொல்றாங்க. இவனோட கனவு இவன் வேலை பாக்குற இதே தீம் பார்க்ல எப்பவுமே எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் வாங்குறதா. அதே மாதிரி எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் எப்பவுமே வாங்கிடுவான். இந்த பையனோட ட்ரீம் பொண்ணாடா நீ. இவனோட கனவே சக்சஸ்ஃபுல்லா ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கிறது. அதுவும் கூடவே இருக்கிற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா. அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுது. எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியோ அப்படின்னு அவ கேட்க, கொஞ்சம் பொறுமா, உன் ஹஸ்பண்ட் உனக்காக காசு சேர்த்தி வச்சு அழகா ரிங் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், ஏன் இங்க கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு பத்துறது இல்லையா அப்படின்னு கேட்க, சம்பளமும் பத்துறது இல்ல, ஹீரோட டார்ச்சரும் தாங்குறது இல்ல. அப்படிதான் போன வருஷம் 3 பேர் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட வேணும்னே சண்டையை போட்டு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இது கூட பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கும்போது ரப்பர் பேண்ட் சண்டையெல்லாம் போட்டு வம்பிழுப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டா. எல்லாரும் நைஸா எஸ் ஆயிடுறாங்க. கடைசியா இருக்கிறது ஹீரோயின் தான். இன்னும் நான் முழிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு வேலை இருக்குல்ல போய் தூங்கு அப்படின்னு ஹீரோயினையும் அனுப்பி விட்டுடா. ஹீரோயினும் போயிடுறாங்க. வேலைக்கார பையன் ஹீரோயின் இங்க வேலை பாக்குறாங்களே அது எதுவும் பிரச்சனை ஆயிடாதான்னு கேட்க, அவ இங்கே இருக்கட்டும், அவ என் கூடயே இருந்தாதான் எங்க அப்பாவோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு வேலை நீங்க இங்க பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பாஸ் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ கிட்ட பதில் இல்ல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த குண்டா இருக்கிறவங்க
இருக்கிறவங்க கிட்ட ஹீரோவை பத்தி எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. ஹீரோவை அடிக்கிறதுக்கு 3 பேர் இங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க. போன வாட்டி அப்படிதான் அடிச்சு அவர் முதுகு பூரா பெரிய காயம். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சண்டையை நிறுத்துறதுக்கு ஹீரோயின் போறாங்க. அப்பதான் ஹீரோ முதுகுல இருக்கிற அந்த காயத்தையும் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 3 பேர் அங்க வந்துட சண்டை வேணாம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சண்டை தான் போடணும்னா என்ன தாண்டி தான் நீங்க ஹீரோ கிட்ட போகணும்னு ஹீரோயின் ரொம்ப தெனாவட்டா நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா 4 பேரும் சிரிக்கிறாங்க. என்னன்னா இவங்க யாரும் அடியாட்கள் இல்ல, எங்களோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு அடியாட்கள் மாதிரி வில்லன் மாதிரி இருக்கலாம், இது காலங்காலமா இருக்கிற ஸ்டீரியோ டைப் தானே அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டு அங்கிருந்து போயிட அவங்க பேசிக்கிறத வச்சுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 3 பேருமே ஹீரோட ஜூனியர்ஸ். இவங்களோட படிப்பு இன்னும் முடியல, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் பண்றது ஹீரோ தான். அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் சீனியர்னு கூப்பிடுவேன், அப்பான்னு தானே கூப்பிடுவேன்னு 3 பேரும் ஹீரோ கூட ரொம்ப பாசமா இருக்க. பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்த ஹீரோவை ஹீரோயின் பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் ஹீரோ ரொம்ப தன்மையா நடந்துக்கிறாரு. இன்னைக்கு அதிக மண்ணை கலெக்ட் பண்ணி தண்ணியில கரைச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ரிவார்டு கொடுப்பேன், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தரேன்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக். ஏன்னா வேலைக்கார பையன் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அடியாட்கள் வந்து ஹீரோவை அடிச்சுட்டு போறது அது எல்லாமே போய் சும்மா ஒரு ரூமர்ஸ் தான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பசங்க நிஜமாலுமே ஹீரோட ஜூனியர்ஸ். ஒரு காலத்துல படிப்பு வேணான்னு இருக்கும்போது பேங்காக்கு அனுப்பிச்சு ஹீரோ தான் படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவரு தான் காசெல்லாம் பே பண்ணி படிக்க வைக்கிறாரான்னு ஹீரோயின் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பேசுறது வேணா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஆனா அவருக்கு நிஜமாலுமே ரொம்ப நல்ல மனசு. அவர் இந்த இடத்த அவங்க அப்பாவுக்கு கொடுக்காததுக்கு முக்கியமான காரணமே இங்க வேலை பார்க்குற ஆட்கள் தான். ஒருவேளை இது அவங்க அப்பா கைக்கு போயிடுச்சுன்னா இங்க இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிடும், அவர் கூடவே இருந்தா உங்களுக்கும் அவரை பத்தி புரிஞ்சிடும் அப்படின்னு வேலைக்கார பையன் சொல்ல அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ் கிட்ட எவ்வளவு தன்மையா அவர் நடந்துகிட்டாருங்கிறது ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க. ஹீரோவை பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்க டின்னரத்து கூட்டு வரான். அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சோஷியல் ஒர்க்கர்ஸ் போல. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு நாட்டுல எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் போட்டு சரி பண்றதுதான் இவங்களோட வேலை. இதுல நீயும் சேர்ந்துக்கோன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இங்க முடியாதுன்னு சொல்றா. நீ இதுக்கு ஹெல்ப் பண்ணாதா, நெக்லஸ் வாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சம்மதிக்க வச்சுடா. சரின்னு ஒத்துக்கிறா. பேசி எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் அந்த நெக்லஸை நீ எனக்கு வாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, நீயே ஒரு ஜுவல்லரி டிசைனர் தானே, அந்த மாதிரி நீயே டிசைன் பண்ணிக்கலாம்னு கேட்க, அந்த மாதிரி டிசைன் யாராலையுமே பண்ண முடியாது, என்னோட கலெக்ஷன்ல அது இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதை வாங்குறதுக்கு எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, கண்டிப்பா ஹீரோ அது யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனா யாருக்காவது வித்தாதான் உண்டு, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோட வீட்டுல காட்டினா அவர் வளர்த்துற ஒரு செடியை கூட விற்க விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா ரொம்ப வருஷமா அவரோட குழந்தை மாதிரி அவர் கூடயே இருக்காமா. காலங்காலமா இருக்கிற நெக்லஸை வித்துட்டு வரா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து டேப் வச்சு 1 மீட்டர் கலக்குறாங்க. ஏன்னா என் கூட இருக்கும்போது நீ 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்லிருப்பாரு போல. அப்படி அளந்துட்டு ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு, உன்னோட கனவு என்னன்னு தெரியாம இந்த இடத்த மாத்துறதுக்கு உங்க அப்பா கூட சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னு சொல்ல, நீ இன்னொன்னு புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி உன்னோட கனவு என்னன்னு கேட்டா, என்னோட கனவு என்னன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே தனிமையில இருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கனவுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப இருந்து உன் கனவை யாரையும் கெடுக்க நான் விட்டுற மாட்டேன், உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோயின் மேல ரொம்பவே கோவமா இருந்த ஹீரோக்கு இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பை.